இந்த தலையெழுத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தலையெழுத்தை எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் இன்னார் தான். உங்க தலையெழுத்தை யாரோ ஒருத்தர் எழுதிக்கிட்டு இருக்கிறா, அந்த எழுத்தாளரை நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. அந்த நொடி நீங்க அவங்க கிட்ட என்ன கேட்பீங்க? எம்மா, நீ கதையில 10 மாடி வீடு எனக்கு இருக்கிறாப்ல எழுது, 10 கார் இருக்கிறாப்ல எழுது, காதல் கைகூட்டுறாப்ல, கல்யாணம் கைகூட்டுறாப்ல, 100 வருஷம் வாழ்றாப்ல, எதுக்கு பஞ்சம் கஞ்சம், 200 வருஷம் வாழ்றாப்ல எழுது, அப்படி இப்படின்னு அந்த எழுத்தாளரை பிடிச்சிக்கிட்டு நாம விதவிதமா கேள்விகளை கேட்கலாம் இல்லையா? அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லலாம். இல்ல எழுத்தாளரை அப்படியே கட்டி அழகா தூக்கி கொண்டு போய் ஒழுங்கா எழுதுறியா இல்ல கையில இருக்கிற விரல உடைக்கணுமான்னு கூட சில பேர் மிரட்டலாம். இந்த இன்ட்ரோக்கும் இப்ப நம்ம பார்க்க போற ஸ்ட்ரேஞ்சர் தென் ஃபிக்ஷன் அப்படின்னு 2006 கிட்டத்தட்ட 21 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். அந்த படத்தோட கதைக்கும் என்ன சம்பந்தங்கிறத படம் பாருங்க, உங்களுக்கு புரியும். இது ஒரு ஃபேண்டசி படம், கூடவே ஒரு டிராமா கதையில ஃபேண்டசியை கொண்டு வந்திருக்காங்க. யதார்த்தமான ஒரு கதை. ஸ்டோரிக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே கழுகு பார்வையில உலகத்தோட மேற்பரப்புல இருந்து அப்படியே ஜூம் பண்ணி போய் தூங்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவையும் பக்கத்துல இருக்கிற ஒரு வாட்சையும் காட்டுறாங்க. இந்த வாட்சுக்கும் இந்த ஹீரோக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. எந்திரிச்சதும் இவன் பொழப்பு கிட்டத்தட்ட ஷெட்யூல் பண்ணாப்ல ஒரே மாதிரி தான். ஒரு மிஷின் மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். காலையில எந்திரிச்சதும் தலைவர் பிரஷ் பண்ணுவாப்ல. அவர் பிரஷ் பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா அவரோட 32 பல்லையும் டோட்டலா 76 தடவை பல்ல தேய்ப்பாப்லையா. பின்னாடி முன்னாடின்னு ஒரு 35 தடவை, மேல கீழேன்னு ஒரு 38 தடவை. இப்படியாக கடந்த 12 வருஷமா கரெக்டா எண்ணுனாப்ல பிரஷ் பண்றது உண்டு. அப்புறம் டை கட்டும் போது கூட சிங்கிள் முடிச்சுல டை கட்டுவானா. அப்படி பண்றதுனால அவனுக்கு ஒரு 10 செகண்ட் மிச்சப்படுதான். அடுத்து நிமிஷத்துக்கு 57 அடின்னு எடுத்து வச்சு ஒரு 6 பிளாக் கிராஸ் பண்ணி போவானா. சரியா 8:17க்கு இவன் ஆபீஸுக்கு போற அந்த பஸ் வரும். அந்த பஸ்ஸை பிடிச்சு கரெக்டா ஏறி போவார். கணக்குல பிழி, யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா கணக்கு டப்பு டப்புன்னு சொல்லுவாப்ல. அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் அழகா கிளீன் பண்ணி வச்சு மறுபடியும் தூங்க கிளம்பிடுவார். வாட்சில் அலாரத்தை வச்சுட்டு படுத்துருவார். இப்படித்தான் இவனோட வாழ்க்கை கடந்த 12 வருஷமா போய்கிட்டு இருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் ஏதோ ஒரு பையனுக்கு ஏதோ ஒரு அப்பா ஒரு சைக்கிளை வாங்கி கொடுக்குறார். ரொம்ப சந்தோஷமா அப்பாவை கட்டி பிடிக்கிறான். அந்த பக்கம் டிரைவர் வேலை பார்க்குற ஒரு லேடி டைப்பிஸ்ட் வேலை வேணும்னு அதை நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வழக்கம் போல நம்ம பையன் அன்னைக்கு பிரஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அங்க கட் பண்ணி இப்ப நாம பிளாஷ்பேக்கு போறோம். சில நாட்களுக்கு முன்பு என்ன நடக்குதுன்னு நமக்கு காட்டுறாங்க. பிரஷ் பண்ணிட்டு இருக்கும்போது திடுதிப்புன்னு இவனுக்கு இவனோட கதையை யாரோ இவனுக்கே சொல்றாப்ல, நரேட் பண்றாப்ல தோணுதுங்க. இப்ப நம்ம சொன்ன பார்த்தீங்களா, 37 தடவை மேலையும் கீழையும், 35 தடவை உள்ளையும் வெளியிலையும் பிரஷ் பண்ணுவான், வைப்பான், இத்தனை ஸ்டெப் எடுத்து வச்சு போவான். இப்படி அவங்க பேசும்போதெல்லாம் அதே மாதிரி நடக்குது. பஸ் பிடிப்பான்னு சொல்லும்போது பஸ் பிடிப்பான். இப்ப பஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னு எழுதுறாங்க, கரெக்டா பஸ் மிஸ் பண்றான். எனக்கு மட்டும் தான் இந்த மாதிரி கேக்குதா, எங்க உங்களுக்கு ஏதாவது கேக்குதான்னு அங்க வர்ற ஒரு லேடி கிட்ட விசாரிக்கிறான். ஒன்னும் கேட்கல, பைத்தியமானின்னு அந்த அம்மா கேக்குது. மைண்ட் ஃபுல்லா அதுதான் நினைப்பா இருக்குது. இப்பயும் 67 முறை 453 பேருக்குனா என்னப்பா வரும் அப்படின்னு கேட்கும்போது இவன் குழம்புறாங்க. யோசிக்கிறதுக்கு அவனுக்கு டைம் இல்ல. ஏன்னா மண்டக்குள்ள ஃபுல்லா யாரோ ஒருத்தவங்க பேசுறாப்லயே அவனுக்கு கேட்டுட்டு இருக்குது. சரி, எப்படி அந்த நரேட்டர், கதை எழுதக்கூடிய கதையாசிரியர், அவங்களோட வாய்ஸ் இவனுக்கு கேட்டுட்டே இருக்குதுல்ல, அவங்க 30,351 அப்படின்னு புக் எழுதிட்டு இருக்காங்க. அந்த வாய்ஸ் இவனுக்கு கேக்குது. இவனும் 30,351 அப்படின்னு கால்குலேட் பண்ணாம சொல்லிடுறான். அப்புறம் தான் அந்த அம்மா கரெக்டான ஆன்சர் 31,305 அப்படின்னு சொல்லும்போது இவனும் 31,305 தான் கரெக்ட் அப்படின்ட்டு போறாங்க. மனதளவுல ஒரு குழப்பத்திலே இருக்கிறான். யாரோட வாய்ஸ் இவனுக்கு கேட்டுக்கிட்டு இருக்குன்னு ஒரே மாதிரி குளறுபடியா இருக்குது இவனுக்கு. அப்புறம் தன்னை யாரோ ஒரு பொண்ணோட வாய்ஸ் ஃபாலோ பண்றாப்லையும் சுத்தமான இங்கிலீஷ்ல தாங்கிட்ட ஏதோ புக் எழுதுறாப்ல பேசிக்கிட்டு இருக்கிறாப்லையும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான் நண்பர்கிட்ட. நண்பருக்கு ஒன்னும் பிடிபடல, என்னையா நடக்குது இங்கிறாப்ல. அந்த ஃபைலை எடுத்து வைக்கும் போது கூட வரக்கூடிய சத்தம் எப்படி இருக்குன்னு கூட நரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு புதுசா 2 ஒர்க் வருதுங்க. ஆளுக்கு ஒரு ஒர்க் எடுத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ அடுத்து யாரை ஆடிட் பண்ண போறான்னா, ஆமா, நம்ம ஹீரோ ஒரு ஆடிட்டர், வருவாய்த்துறை அதிகாரி. யாராவது வரி கட்டுறாங்களா இல்லையான்னு ஆடிட் பண்றது, கரெக்டான வரியை வசூல் பண்றது, ஃபைன் போடுறது, இதெல்லாம் வேலை தான். பேக்கரியை நடத்துற ஒரு பேக்கரி அம்மாவை இப்ப இவர் பாக்குறதுக்கு போறார். ஏன்னா அந்த அம்மாவோட கேஸ் தான் இவனுக்கு வந்திருக்குது போல. அங்க வந்து அந்த அம்மா பார்க்க போனா அந்த அம்மா கழுவி ஊத்திக்கிட்டு இருக்குது. போன வருஷம் இவங்க கட்ட வேண்டிய வரியில 178 ரூபா தான் கட்டியிருக்காங்களாம். 22 ரூபா கட்டலையாம். ஏமா கட்டல அப்படின்னு வந்து கேட்டா, நான் கட்டுற அந்த டாக்ஸ் பணம், வரி பணம் எல்லாம் நல்ல வகையில கவர்மெண்ட் செலவு பண்றாப்ல தெரியல, அப்புறம் எதுக்கு நான் கட்டணும், நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க. இங்க நீங்க கட்டலைன்னா வேற வழி இல்ல, உங்களோட பழைய 3 வருஷ ரெக்கார்டையும் கரெக்டா கட்டிருக்கீங்களா இல்லையா நாங்க ஆடிட்டிங் பண்ண வேண்டிய நிலைமைக்கெல்லாம் வந்துரும் அப்படி இப்படிலாம் சொல்லி பார்க்கறான். ஆல்ரெடி வந்துருச்சு போல, இதெல்லாம் நாங்க ஆடிட்டிங் பண்ணணும் வைக்கணும்னு. அப்பயும் அவ பயப்படல, தாராளமா வந்து ஆடிட் பண்ணிக்கோ, யாரு வேணான்னு சொன்னது, அதிகபட்சம் என்ன ஃபைன் தானே போடுவீங்க அப்படின்னு பேசும்போது, ஃபைன் இல்ல, ஜெயில போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எடுத்து சொல்றாப்ல. மறுபடியும் நரேட்டர் வாய்ஸ் இவனோட தலைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த பொண்ணை பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான். ஆனாலும் வேலை சம்பந்தமாவே பேசிட்டு மறுபடியும் சந்திப்புன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறான். யாருமா என் காதுக்குள்ள கத்திக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு கத்துறாங்க. அதே சமயம் காதுக்குள்ள கத்திக்கிட்டு இருக்கிற அந்த கதையாசிரியரை அந்த
எழுத்தாளரை நாம மேல பாக்குறோம். மாடி மேல நின்னு கீழே விழ போறாப்ல நிக்கிறாங்க பாருங்க. இந்த பக்கம் அந்த சைக்கிள் வாங்கின பையன் ஓடிக்கிட்டு இருக்கான் வண்டியை ஓட்டிக்கிட்டு. டிரைவர் லேடி அவங்க மேல ஏதோ தண்ணி பட்டுறதை நீங்க கவனிக்கலாம். அந்த சின்ன பையனால வந்த வேண இவங்க மேல இருந்து கீழே குளிக்கிறாப்ல தோணுதுங்க. ஆனா நிஜத்துல பார்த்தா இவங்க அவங்களோட ஆபீஸ்ல டேபிள் மேல நின்னுக்கிட்டு கையை அசைச்சிட்டு இருக்காங்க. மாடி மேல நிக்கிறாப்ல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு அம்மா வருதுங்க. இவங்க புத்தகத்தை எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர். இவங்க எழுதக்கூடிய இந்த புத்தகம் நல்லா ஓடுச்சுன்னா அதை பப்ளிஷ் பண்றதுக்கு ஒரு பப்ளிஷர்னு ஒருத்தவர் இருப்பாரு. பதிப்பாளர் அப்படிங்கிறது அவரோட பேரு. புத்தகமா 1000 புத்தகங்களோ இல்ல 1,00,000 புத்தகங்களோ கூட போட்டு மார்க்கெட்ல விப்பாப்ல. கிடைக்கிற பணத்தை அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. எழுத்தாளரும் தொகுப்பாளரும் ஷேர் பண்ணிப்பாங்க. அந்த பப்ளிஷர் இவ கதையை முடிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி ஒரு ஆளை அந்த அம்மாவுக்கு அசிஸ்டண்டா போட்டு அனுப்பி வைக்கிறாப்ல. நான் தான் உங்க அசிஸ்டன்ட்னு ஒரு அம்மா வந்து நின்னா, அசிஸ்டன்ட் இல்ல ஸ்பை, நான் ஒழுங்கா வேலை பாக்குறேன்னா இல்லையான்னு பாக்குறதுக்காக என்ன அனுப்பிச்சு வச்சிருக்காங்களா? என் கதையில கதாநாயகனை எப்படி கொலை பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறேன். முன்ன பின்ன ஏதாவது கொலை பண்ணிருக்கிறியா? கொலை பண்ண தெரியுமா? அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டு நாக் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அசிஸ்டன்ட். அவங்களும் அதுக்கெல்லாம் பயப்படுறவங்க மாதிரி தெரியல. நல்லா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் உன்ன மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் எனக்கு தேவையில்லை நீ கிளம்புன்னு சொல்லும்போது கடந்த 11 வருஷத்துல 20க்கும் மேற்பட்ட புத்தகங்களை முடிக்கிறதுக்கு இவங்க உதவி பண்ணியிருக்காங்களா. 7க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்களுக்கு திடீர்னு கதை எழுத முடியாம நிப்பாட்டிடுவாங்க. ஒரு பிளாக் வரும் அவங்களுக்கு. அந்த மாதிரி பிளாக் எல்லாம் ரிமூவ் பண்ணி அவங்க நல்லபடியா கதையை முடிக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்கலாம். ஏன் உதவி உங்களுக்கு தேவைப்படும் பேசிட்டு இருக்கிறா. இந்த பக்கம் ஆபீஸ்ல பார்த்தா நம்ம பயலோட பெர்ஃபார்மன்ஸ்ல ஏதோ பிரச்சனை சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டு உட்கார வச்சு ஆத்துன்னு ஆத்திக்கிட்டு இருக்கிறாரு சொற்பொழிவு. அப்பையும் மண்டைக்குள்ள இப்படி எல்லாம் வர்றாரு நிக்கிறாரு சொற்பொழிவு ஆத்துன்னு ஆத்துறாருன்னு மண்டைக்குள்ள ஒரு ஆள் பேசிக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கு. அவனுக்கு செம காண்ட் ஆகிட்டு இருக்குது. திடீர்னு அவன் வாட்ச் ஏதோ கிறுக்குத்தனமா ஏதோ பண்ண ஆரம்பிக்குதுங்க. நல்லா ஓடிக்கிட்டு இருந்த வாட்ச் திடீர்னு நின்னு போச்சு. அப்போ பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட என்ன வாட்ச் நின்னு போச்சு, டைம் என்னப்பா அப்படின்னு கேக்குறாப்ல. 6:18ங்கிறாரு. உடனே இவனும் வாட்ச்ல டைமிங்க செட் பண்ணி மறுபடியும் வாட்சை ஓட்டி விடுறான். வாட்ச் ஓடுதுங்க. இந்த இடத்துல இவனோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற ஒரு மேட்டர் நடக்க போகுது. அது அவனுக்கு தெரியல. என்ன ஏன் படுத்துற யார் எது அப்படின்னு வானத்தை பார்த்து கத்திட்டு இருக்கிறான். அப்புறம் பஸ் வந்ததும் ஏறி கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்ததும் பாருங்க பைத்தியகாரத்தனமா என்னென்ன பண்றான்னு பாருங்க. ஏன்னா தலைக்குள்ள யாரோ ஒருத்தங்க பேசிட்டு இருக்கிறாப்ல தெரியுது. தான் கதைய வேற யாரோ எழுதிட்டு இருக்கிறாப்ல தெரியுது. எழுதுற விஷயம் எல்லாம் நிஜத்துல நடக்கிறாப்லையும் தெரியுது. இவனுக்கு ஒன்னும் பிடிபடல. எதுக்கு ஒரு மனநல மருத்துவரை போய் பார்க்கலாமேன்னு மனநல மருத்துவர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல அந்த அம்மா எல்லாத்தையும் கேட்டுட்டு இலக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா நீ பேசிட்டு இருக்கிற, புக் எழுதுற சம்பந்தப்பட்ட விஷயங்களா பேசிட்டு இருக்கிற, அது மாதிரி ஒருத்தர் எனக்கு தெரியும் அவரை போய் பாருன்னு புக் எழுதுற எழுத்தாளர்களுக்கு கிளாஸ் எடுப்பாப்ல இல்ல, அப்பேற்பட்ட ஒரு வாத்தியார அறிமுகப்படுத்தி விட்டாங்க போல அந்த அம்மா. அவரை பாக்குறதுக்காக ஓடியாராம். இவனை பத்தி எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறான். ஆனாலும் அவரு ஸ்டார்டிங்ல எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல போயிட்டு வாப்பா அப்படின்னு அனுப்பதான் பாக்குறாரு. ஆனா அடிக்கடி மண்டையில ஓடிக்கிட்டு இருக்குதுல அதுல ஒரு வார்த்தை லிட்டில் பிட் அபவுட் ஹிம் அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தை வரும் போல. அந்த தலைப்புல இவர் ஒரு பெரிய செமினார் கிளாஸே எடுத்திருக்காரு. பல எழுத்தாளர்களுக்கு எடுத்திருக்காரு. சாதாரணமா பேசுறவங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. இந்த வார்த்தை உன் மண்டைக்குள்ள ஓடுதுன்னா அப்போ யாரோ ஒரு எழுத்தாளர் உன் கதையை எழுதிட்டு இருக்காங்க. அது உனக்கு நிஜத்துல நடக்குதுங்கிறது அந்த எழுத்தாளருக்கே தெரியுமோ என்னவோ அதை நாம கண்டுபிடிக்கலாம். சரி அடுத்த வாரம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னவர் வேணா அடுத்த அப்பாயின்மெண்ட் வரைக்கும் நீ உயிரோட இருப்பியோ என்னவோ தெரியாது, அதனால நாளைக்கு வந்து சேரு அப்படின்னு காலையில 9:30க்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காப்ல. அப்புறம் ஒரு அட்வைஸ் பண்ணிருப்பாரு, மண்டைக்குள்ள என்ன ஒன்னாலும் சரி அதை ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கன்னு. அந்த மாதிரி ஏதாவது வந்தா பஸ்ல உட்காந்துட்டு இருக்கிறவன் எழுதிட்டு இருப்பாங்க. அதே சமயம் இந்த பேக்கரி லேடி வராங்க. பார்த்ததும் பக்கத்துல சீட்டு கொடுத்தா உட்கார மாட்டேன்னு இவங்க தூரமா தான் போய் நின்னுக்கிறாங்க. சடன் பிரேக் போடும்போது சீட்ல முன்னாடி விழுந்து அப்படியே உட்காந்துக்கிட்டாங்க. இவன் பேசிட்டு இருக்கிறான். என்ன மன்னிச்சுக்கங்க, போன தடவை பேசும்போது கொஞ்சம் கரெக்டா போகல, ஃப்ளோ மிஸ் ஆகி போச்சு. அடுத்த தடவை ஆடிட்டிங் வரும்போது நாம ப்ராப்பரா பேசணும் வைக்கணும்லாம் பேசிட்டு இருக்கிறான். ஆனா பேசும்போது கூட ஒரு அழகான பொண்ணு கிட்ட பேசும்போது கூட ஆடிட்டிங் பத்தியே பேசிட்டு இருக்கிறானே தவிர அந்த பொண்ணு கூட எப்படி பேசணும் வைக்கணுங்கிறதெல்லாம் கள்ள போறதெல்லாம் அவனுக்கு தெரியல பாவம். அப்புறம் மறுபடியும் வாட்ச்ல அலாரத்தை செட் பண்ணிட்டு தூங்க கிளம்பிட்டான். அப்புறம் நம்ம வாத்தியாரை பாக்குறதுக்கு வரான். வாத்தி வரும்போது டீ ஓடிக்கிட்டு இருக்கோம். டிவி ஆஃப் பண்ணு டிவி ஆஃப் பண்ணிட்டு அவங்க கூட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறார். மண்டைக்குள்ள ஓடுறது ஒரு பொண்ணோட வாய்ஸ். பொதுவா பெண் எழுத்தாளர்கள் எல்லாம் அவர்களோட கதையில முக்கியமான கேரக்டரை கடைசியில சாகடிக்கிறது உண்டு. அந்த மாதிரி சாகடிக்காம கதை போகுதான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறார். இவங்கிட்ட பேசிட்டு இவன் பைத்தியம் இல்லங்கிறத கன்ஃபார்ம் பண்றாப்ல. அப்புறம் ஏதாவது மேஜிக் அமானுஷ்யம் இந்த விஷயங்கள்லாம் இருக்குதா அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் பாருங்க ஒரு சின்ன பையன் சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது எதுக்கு ஒரு பஸ் வருது, ஏத்திரக்கூடாதுன்னு இவங்க குறுக்கால வண்டியை விட்டாங்க. பாலத்தை இடிச்சுக்கிட்டு பொத்துன்னு கீழே வந்து விழுந்து இறந்தே போயிடுறாங்க அந்த எழுத்தாளர் அம்மா. பார்த்தா இதெல்லாம் கனவு. கொற்ற மலையில ஹீரோவை எப்படி கொல்றது, அவங்க எழுதுற கதையில ஹீரோவை எந்த மாதிரி ஒரு துக்கத்துல ஆழ்த்துறது, கொலை பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. உள்ள உட்காந்து யோசிக்கலாம்ல, கொற்ற மலையில ஏன் அப்படி வெளியில உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்னு அசிஸ்டன்ட் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறா. இந்த பக்கம் நம்ம பையகிட்ட வாத்தியாரு கவுன்சிலிங்ல ஏற்பட்டு இருக்கிறார். சரி உன் கதையை இனிப்பான கதையா கசப்பான கதையா நம்ம தெரிஞ்சுக்கணும். உன் கதையில உன் மேல வெறுப்பு கொட்டுறாப்புல யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்க, கதையில வெறுப்பை கொட்டுறதுக்கு பஞ்சமே இல்லைங்கிற ரேஞ்சுக்கு நிறைய இவனுக்கு நடக்கும். ஏன்னா இவன் வரிய வசூல் பண்றவன், ஊரே இவனை வெறுக்கத்தான் செய்யும். அதனால இது சோக கதை தான் அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் நம்ம
பேக்கரி அம்மாவை பாக்குறதுக்கு வரான். உங்க கடந்த 3 வருட டாக்குமெண்ட் எல்லாம் கொடுங்க, நாங்க ஆடிட்டிங் பண்ணணும்னு. குப்பை மாதிரி மொத்தமா பெட்டியில எடுத்து வச்சிருக்காங்க. என்னமா இப்படி வச்சிருக்கீங்க கேட்க, உன்ன மாதிரி எவனா ஒருத்தன் வருவானுதான் அப்படின்னு சொல்றாங்க. வாங்குற காசுக்கு வேலை பாருங்கயா அப்படிங்கிற அவ. இவனு எல்லாத்தையும் கொட்டி போட்டு அதெல்லாம் ஆடிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் கொண்டு வந்த சாப்பாடை தான் சாப்பிடுவான், அதுவும் வெளியில தான் சாப்பிடுவான். டெய்லி ஆடிட்டிங் வேலையெல்லாம் போயிட்டு இருக்குது. அப்புறம் ஒரு வழியா அன்னைக்கு ஆடிட்டிங் வேலையை முடிச்சுட்டு நான் கிளம்புறேன் குட் நைட் சொல்லிட்டு கிளம்ப போகும்போது குக்கி சாப்பிடுறியா அப்படின்னா அவங்க குக்கி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, ரொட்டி மாதிரி. இது வரைக்கும் அவன் குருவி ரொட்டி எல்லாம் சாப்பிட்டது இல்லையா, குக்கி எல்லாம் சாப்பிட்டது இல்லையா. என்னங்க சின்ன வயசுல கூட சாப்பிட்டதில்லைன்னு கேட்கும்போது அம்மா கொடுத்துருப்பான்னு சொல்லும்போது கூட அம்மா இல்ல அதெல்லாம் சாப்பிட்டது இல்லைன்னு சொல்ல ஒரே ஒரு குக்கி எனக்கா சாப்பிடுன்னு கொண்டு வந்து வைக்கிறாங்க. சாப்பிட்டு பார்த்தா உதட்டுல பட்டதுமே அப்படியே தலைவன் மெய் மறந்து போறான் சொர்க்கத்துக்கு. நல்லா இருக்குங்கிறான். அவங்க இன்னும் வேற ஃபிளேவர்ல குக்கீஸ் ரெடி பண்ணிட்டே பேசிட்டே இருக்காங்க. நீங்க இப்படி சமையல்ல இவ்வளவு ஆர்வமா இருக்கிறீங்களே, படிச்சதெல்லாம் சமையல் சம்பந்தப்பட்ட படிப்பான்னு கேட்க இல்ல, இவங்க லா டிகிரி படிச்சிருக்காங்க, அதுவும் ஒரு பெரிய காலேஜ்ல. அப்படி அவங்க அங்க படிக்கும்போது குரூப் ஸ்டடி பண்ண வரவங்களுக்கெல்லாம் ஏதாவது சமைச்சு போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். இவங்க போடுற அந்த சமையல் ரொம்ப பிடிச்சி போய் நிறைய பேர் குரூப் ஸ்டடிங்கிற பேர்ல வந்து சேர்ந்தாங்க. 30-40 பேர் வந்து சேர்ந்திருக்காங்க. அத்தனை பேருக்கும் சமைச்சு போறதுல உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. சோ அவங்க ஆர்வத்தை புரிஞ்சுக்கிறாங்க. நமக்கு சமைக்கிறதெல்லாம் ஆர்வம் அதிகம்னு இப்படி பேக்கரி கிரியேட்டிவா பண்றதுக்காக வெளியே வந்துட்டதா சொல்றாங்க. லாக் டிகிரியை முடிக்கல போல. அப்புறம் சரி இந்தானு உனக்கு குக்கீஸ் எல்லாம் ரெடி பண்ணி கிஃப்டா கொடுக்கறதுக்கு வராங்க, வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிடுங்கன்னு. அவன் இல்ல நான் வாங்கக்கூடாதுன்னு இருக்கான். எதுக்குடான்னு கேட்டா லஞ்சம் ஆயிடுமா. ஆக்சுவலா நான் சாப்பிட்டுருக்கே கூடாது அப்படி இப்படின்னு மறுபடியும் அதை பத்தியே பேச இந்த பையன் திருந்தவே மாட்டான் போல அப்படின்னு யோசிக்கிறாங்க. பேசாம அதெல்லாம் கொடுங்க, நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணு வேணான்னு இவ கொண்டு போய் உள்ள வச்சிட்டாங்க. சரி நமக்கு துயர கதை தான், இனிப்பான கதை மாதிரி எனக்கு தெரியல, கசப்பான கதை தான்னு வாத்தியாருக்கு வந்து அப்டேட் கொடுத்துட்டு இருக்கிறாப்ல. அப்புறம் அவரு இந்த கதையில கண்ட்ரோல் எடுத்துக்கிறது அவங்களா நீயா நாம தெரிஞ்சுக்கணும். நீ எதுவுமே அதாவது நீ ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கிறத யாரோ ஒருத்தவங்க கதையா எழுதுறாங்களா இல்ல அவங்க கதையா எழுதுறது தான் உன் வாழ்க்கையில நடக்குதாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால என்ன பண்ற, லீவ் போட்டு எந்த வேலையும் பண்ணாம வீட்டுல உட்காந்துரு, எந்த வேலையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். இவனும் அந்த மாதிரியே எது வேலையும் பண்ணாம உட்காந்துருக்காங்க. சேனலை கூட மாத்தக்கூடாதுன்னு சேனலை மாத்தாம இருக்கிறான். வரக்கூடிய போனை கூட எடுக்கக்கூடாதுன்னு போன் எடுக்காம இருக்கிறான். லெட்டர் கூட வரும், அதையும் நான் படிக்க மாட்டேன்னு இருக்கிறான். எந்த வேலையும் பண்ணாம இருந்தா தன் வாழ்க்கை தான் கையில அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா அதே சமயம் ஒரு புல்டோசர் உள்ள வந்து இவன் பார்த்துக்கிட்டு இருந்த டிவியவே புடிங்கி எடுத்துக்கிட்டு நொறுக்கி போட்டு போகும். டே என்னடா நடக்குதுங்க, நான் இருக்குன்னு சொல்லும்போது பில்டிங் எம்டியா இருக்குன்னு நினைச்சு நாங்க எடுக்க வந்துட்டோம் அப்படின்னு சத்தம் போடுறாங்க அங்கிட்டு இருக்கிற சில பேர். அட்ரஸ் சரிதானே அப்படின்னு அட்ரஸ் வெரிஃபை பண்றாங்க. பார்த்தா பக்கத்து தெருவில் போய் இடிக்கிறதுக்கு பதிலா இங்க அடிச்சிட்டாங்க. பில்டிங்ல இவனோட போர்ஷன்ல மட்டும் அடி வாங்கி இருக்குது. இதை பத்தி நம்ம வாத்தியார்ட்ட சொல்ல வாத்தியாரு அப்போ நீ சும்மா இருந்தா கூட உனக்கு பிரச்சனை நடக்குதுன்னா இது துயர கதையா தான் இருக்கணும், கசப்பான கதையா தான் இருக்கணும். அப்போ உன் வாழ்க்கை உன் கையில இல்ல, யாரோ ஒருத்தவங்க எழுதுற அந்த புத்தகத்துல நடக்கிற விஷயம் தான் உனக்கு நடந்துட்டு இருக்குது. அப்போ ஒன்னும் பண்ண எப்படியும் உன்னை சாகடிச்சிருவாங்க, செத்து போயிடுவே, இருக்கிற வாழ்க்கையை கொஞ்சம் சந்தோஷமா வாழு, வேலை வெட்டி அப்படி இப்படின்னு தெரியாம உருப்படியா ஏதாவது வாழ பழகு அப்படின்னு அட்வைஸ் போட்டு போயிட்டார். இவன் வீடு அறகுறையா அடிச்சு வச்சிருக்காங்களா, பொட்டி படிக்க எடுத்துட்டு கூட வேலை பார்க்குற ஒரு வீட்டில் வந்து தங்கிட்டான். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹைப்போதெட்டிக்கல் கேள்வி கேட்கட்டுமா அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். தனக்கு நடக்கிற விஷயத்தையே கற்பனையில கேட்கிற கேள்வி மாதிரி கேட்டு ஏதாவது பதில் எதிர்பார்க்கிறாரு. உருப்படியா எந்த பதிலும் வரல. அப்புறம் லீவை போட்டாங்க. லீவை போட்டுட்டு யாரும் ப்ரெடிக்ட் பண்ணாத, யாரும் எதிர்பார்க்காத விஷயத்தை செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறான். இவனுக்கு இந்த கிட்டார் வாசிக்கிறதெல்லாம் என்னன்னு தெரியாது. ஆனா வம்புக்குனே போய் ஒரு கிட்டார் கடைக்கு போய் ஒரு கிட்டாரை வாங்கிட்டு வந்து கிட்டார் கிளாஸுக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா கதையில ஹாஸ்பிட்டல் சீன் எல்லாம் வருதான். ஹாஸ்பிட்டல்ல என்ன நடக்கும் ஏது நடக்குங்கிறதெல்லாம் எழுத்தாளர் வந்து பாக்குறதுக்காக வந்து இங்க இறந்து போறவங்க எல்லாம் எந்த பிளாக்ல தங்கி இருப்பாங்கன்னு வந்து விசாரிச்சுட்டு திட்டு வாங்கிட்டு போறா. அவ ஃப்ரெண்டு வீட்டுல இருக்க, லீவை என்ஜாய் பண்ண, தியேட்டர்ல போய் தனியா படம் பார்க்க, ஊரா சுத்த, வாய்ப்பு கிடைக்கும் போது படிக்க, கிட்டார் வாசிக்க, அப்புறம் நல்லபடியா தூங்க, இப்படியே போய்கிட்டு இருக்குதுங்க. ஒரு நாள் அவன் லவ் பண்ற அந்த பொண்ணை பாக்குறதுக்காக வேகமாக ஓடியாரான். கையில நிறைய பொட்டி பொட்டியா அதை வச்சிருக்கான். என்னப்பா அதுன்னு கேட்டா இவங்க பேக்கரியில நிறைய மாவை வச்சு குக்கி பண்றவங்க. அதுக்காகவே கோதுமை மாவு கொஞ்சம், அரிசி மாவு கொஞ்சம், மைதா மாவு கொஞ்சம்னு வெறும் மாவு பாக்கெட்டா வாங்கிட்டு வந்து கிஃப்ட் பண்றாங்க. நல்ல சமையல்ல தான் ஆர்வம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு விதவிதமா சமைக்கிறதுக்கு மாவை கொண்டு வந்து கிஃப்டா கொடுக்குறான்னா பாத்துக்கங்களேன், எவ்வளவு இன்னசென்ட்டா அந்த பையன் இருக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்குது. சரி வாப்பா அப்படின்னு தன்னோடையே கூட்டிட்டு போறாங்க. தான் வீட்டுக்கே கூட்டிட்டு போறாங்க. அதுவும் ரொம்ப தூரம் இருக்கிற கடையில இருந்து இவன் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு ஓடிட்டு வந்திருக்கான், தூக்கிட்டு வந்திருக்கான். அது இந்த அம்மாவுக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. வீடு வாசல் வரைக்கும் வந்தாச்சு. உள்ள வர மாட்டியான்னு கூட இந்த அம்மா கூட்டு போதுங்க. உள்ள உட்காந்து அந்த அம்மா கதையெல்லாம் பேசிட்டு ஒன்னா சாப்பிட்டுட்டு நல்லா சந்தோஷமா போய்கிட்டு இருக்குது. அப்புறம் கிட்டார் எல்லாம் வாசிக்க தெரியுமான்னு அந்த பொண்ணு யதார்த்தமா கேட்க அதோ வாசிப்பேன்னு இவனும் கிட்டாரை வாசிக்க ஆரம்பிக்கிறான். இவளுக்கு கிட்டார் வாசிக்கிறது பிடிக்கும். அதை தெரிஞ்சுதான் அவன் அந்த கிட்டார் கிளாஸுக்கு போலாம் கத்துக்கலாம் நினைச்சான் போல. அழகா ஒரு பாட்டை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அம்மா அது இன்னும் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. இசை மலையில நனைய வச்சு இன்ப வெள்ளத்துல அந்த அம்மாவை நனைய வைக்க அவங்க ஃப்ளோல முத்தா கொடுக்குற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. 2 பேரும் அப்புறம் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு அங்கேயே இவன் படுத்துட்டான். சூப்பர்
சூப்பரா போகுதுல்ல, இனிப்பான கதை தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வந்து வாத்தியார் கிட்ட சொல்றாங்க. அங்கதான் வாத்தியார் என்ன பண்றாரு, இங்க பாருப்பா, நீ சொன்ன விஷயத்தெல்லாம் வச்சு இந்த மாதிரி கதை எழுதக்கூடிய ஒரு 7 எழுத்தாளர்களோட பேரை நான் ஒரு லிஸ்ட்ல ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த லிஸ்ட்டை காப்பி பண்ணி வச்சுக்கோ. இந்த 7 பேர்ல மேபி யாரோ ஒருத்தர் உன் கதை எழுதலாம். நிறைய புத்தகங்களை படிக்கிற வச்சு இந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது டிவில ஒரு இன்டர்வியூ ஓடிக்கிட்டு இருக்கும். யாரோட இன்டர்வியூ? இவனோட தலை எழுத்தையே எழுதிக்கிட்டு இருக்கிற அந்த அம்மாவோட இன்டர்வியூ. அவங்க வாய்ஸை கேட்டதும் இவனுக்கு ஷாக். இந்த மாதிரி இவங்களோட வாய்ஸ் தான் என் மண்டைக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லுவான். ஏய், இந்த அம்மாவா? நான் எழுதின அந்த 7 பேர் லிஸ்ட்ல இந்த அம்மா இல்லடா அப்படின்னு அவர் சொல்லுவார். இல்ல, இவங்க தான் அடிச்சு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னதும் அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏன் வருத்தப்படுறீங்க? நம்ம தான் எழுத்தாளரை கண்டுபிடிச்சிட்டோம்ல, சந்தோஷப்படணும்னு கேட்கும்போது இல்ல, இந்த அம்மா எழுதின நிறைய கதைகளை படிச்சிருக்கிறேன், எல்லா கதையிலையுமே முக்கியமான கதாபாத்திரத்தை அந்த அம்மா கொன்னுடும், நீ சாக போறடா அப்படின்னு சொல்லுவேன். அந்த பழைய புக்கெல்லாம் எடுத்து காட்டுவாங்க. அந்த புக்ல இவங்களோட கதையை பப்ளிஷ் பண்ணக்கூடிய அந்த பப்ளிஷரோட டீடைல்ஸ் இருக்கும். அதை நோட் பண்ணிட்டு நம்ம வேக வேகமா கிளம்புறான். இந்த பக்கம் முக்கியமான கதாபாத்திரத்தை, நம்ம ஹீரோவோட கதாபாத்திரத்தை எப்படி கொல்றது அப்படின்னு தெரியாம இவங்க குழம்பிக்கிட்டு இருக்காங்க. கூட அந்த அசிஸ்டன்ட் உதவி பண்ணிட்டு இருக்கா. எப்படியாவது இன்னைக்குள்ள அந்த கேரக்டரை கொல்வதற்கான வழியை கண்டுபிடிங்கன்னு அந்த அசிஸ்டர் அம்மா சொல்லிடுச்சு. இந்த பக்கம் வேக வேகமா அந்த பப்ளிஷரோட கம்பெனிக்கு ஓடியாந்து எழுத்தாளரோட போன் நம்பர் இல்ல அட்ரஸ் வேணும் அப்படின்னு கேட்க அவங்க கொடுக்க முடியாதுங்கிறாங்க. எழுத்தாளரோட கூட பிறந்தவன் சகோதரன் எல்லாம் பேசி பாக்குது இந்த அம்மா. சாரி, இவன் பேசி பாக்குறான். அந்த அம்மா எதையும் நம்பாம இடத்த காலி பண்ணி விரட்டி விட்டுருச்சு. இருந்தாலும் இவன் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவன். டாக்ஸ் ஃபைலிங் பண்றதுல இந்த எழுத்தாளர்கள், புத்தகம் ரிலீஸ் பண்றவங்க எல்லாருமே டெஃபினட்டா டாக்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அப்போ அவங்களோட டேட்டாபேஸ்ல அந்த அம்மாவோட வீட்டு அட்ரஸோ ஃபோன் நம்பரோ இருக்கும். அந்த மாதிரி பேர்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு லிஸ்ட் எடுத்து அதுல யார் எழுத்தாளர் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்க ஃபோன் நம்பரையும் கண்டுபிடிச்சு பேசுறதுக்கு வேகமா ஓடியாராம். டெலிஃபோன் பூத்துல யாரோ ஒருத்தவங்க ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்க, அங்கிருந்து இன்னும் வேகமா ஓடி போய் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ஒரு டெலிஃபோன் பூத்துல இருந்து ஃபோன் பண்றாங்க. இந்த பக்கம் இந்த அம்மா ஃபோன் அடிக்குதுன்னு ஏதோ கதை எழுதிட்டு இருக்கும்போது கரெக்டா இவங்களுக்கு ஃபோன் அடிக்குது. 3 தடவை ஃபோன் அடிக்குதுன்னு அந்த அம்மா எழுதும் போது கரெக்டா அவங்களோட ஆபீஸ்க்கு 3 தடவை போன் அடிக்குது. இதுவே அவங்களுக்கு ஷாக்கா தான் இருக்குது. இருந்தாலும் ஓடி போய் எழுத்தாளர் போன் எடுக்கிறாங்கன்னு எழுதிட்டு ஓடி போய் இவங்க போன் எடுப்பாங்க. போன்ல அந்த பக்கம் உங்க கதாபாத்திரம் பேசுறேன்னு அவன் ஆரம்பிக்கும் போது அவன் சொல்ற விஷயத்தெல்லாம் கேட்டு நாம எழுதுற விஷயம் நட்சத்திரம் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மா ஆடி போதுங்க. நேர்ல அவன் வந்து நிக்கிறான். நான் தான் அந்த கதாபாத்திரம்னு. அசிஸ்டன்ட் உள்ள கூட்டு வராங்க. கீழ இருந்து மேல வரைக்கும் பார்த்துட்டு ஆடி போகுது அந்த அம்மா. தான் கதையில இருக்கிற ஒரு கதாபாத்திரம் தான் முன்னாடி உயிரோட வந்து நிக்கிறத பார்த்துட்டு அந்த அம்மா அப்படியே பிரமிப்புல நிக்குது. வந்தவன் எடுத்ததும் பேச ஆரம்பிச்சிடறான். என்ன கொன்னுடாத அப்படின்னு வந்து நிக்கிறான். அந்த அம்மா முழிக்குது. என்னங்க ஆல்ரெடி எழுதிட்டீங்களான்னு கேட்க, சும்மா அவுட்லைன் மட்டும் நான் எழுதியிருக்கிறேன், ஆனா டைப் ரைட்டிங்ல உட்காந்து டைப் பண்ண ஆரம்பிச்சாதான் அது ஃபைனல், அதை இன்னும் பண்ணல அப்படின்னு அந்த எழுதின விஷயத்தை மட்டும் கொடுத்துருக்காங்க போல. அதை படிக்காம கொடுத்து எடுத்து ஓடியாந்து நம்ம வாத்தியார்ட்ட கொடுத்து நீ படிச்சு சொல்லு வாத்தியாரே அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அவர் அதை எடுத்து ரொம்ப ஆர்வமா படிக்க ஆரம்பிக்கிறார். அந்த பக்கம் பார்த்தா அந்த சைக்கிள்ல ஒரு பையன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு அம்மா டைபிஸ்ட் வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதுல அவங்க இன்டர்வியூ எல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நம்ம வாத்தியாரு இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. காலையில ஃபுல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டாரு போல. நம்ம போய் ஓடி வந்து படிச்சிங்களா, என்ன நிலவரம் அப்படின்னு விசாரிக்க, இல்லடா தம்பி படிச்சு பார்த்துட்டேன், அந்த பொண்ணு எழுதின புத்தகத்திலேயே ஒரு தலை சிறந்த கதை, ஒரு தலை சிறந்த புத்தகமாக அது இருக்குது, மாஸ்டர் பீஸ்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பீஸ், அழகா இருக்கு, அற்புதமா இருக்குது, அதை நீ படிக்கணும் அப்படின்னு அந்த அப்பா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வாத்தியார், இல்லங்க அது நெகட்டிவ்ல முடியுதா, நான் சாகுறேன்னு கேட்கும்போது ஆமான்றாரு அவரு. உடனே அழுக ஆரம்பிச்சிடறான். கதையை மாத்தலாமான்னு கேட்கும்போது இல்ல, கதையை மாத்தினா உன் கதை ரொம்ப அசிங்கமா போயிடுதுரா, நல்ல ஒரு எண்டிங்க முடிக்க மாட்டேங்கிறா, அழகான கதையை முடிவுல கொஞ்சம் சொதப்பி விட்டாப்ல ஆயிடும், நீ ஏன் வேணா கூட அந்த மாஸ்டர் பீஸை படிச்சுப்பார், அப்புறம் உன் முடிவை சொல்லுன்னு அந்த அவுட்லைன் எழுதின அந்த புத்தகங்களை அவங்க அந்த பக்கங்களை அவங்கிட்டயே கொடுத்துட்டாப்ல. அவன் போற வழியிலாம் உட்காந்து அவன் கதையை அவனே படிக்கிறான். கதை எழுதுற விதம், போற விதம் இதெல்லாம் அற்புதமா இருக்குது. படிச்சுக்கிட்டே அவன் ஸ்டாப்ல கூட இறங்க மறந்து ஷெட் வரைக்குமே போயிடுறான். இந்த பக்கமும் இந்த அம்மா இவரோட கதையில, இந்த கடைசி கதையில இது நிஜமாயிடுது, ஒரு கேரக்டர் வந்து நின்னுச்சு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் நிறைய கதைகள் எழுதியிருக்கிறேன், அவங்க எல்லாம் செத்து போயிருந்தா என்ன பண்றது, பல பேரை கொலை பண்ணிட்டணும் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்குது அந்த அம்மா. ஒரு டீச்சர் அம்மா கரெக்டா சம்மர் காலையில ஒரு 30 நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின நாள்ல இறந்து போறாப்ல ஒரு கதை எழுதியிருக்காங்க. அடுத்து இன்னொருத்தவன் இன்ஜினியர், அவன் ஒரு ரஷ் டைம்ல ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போறாப்ல கதை எழுதியிருக்காங்களாம். இதெல்லாம் நட்சத்திரம் நடந்திருக்குமோன்னு சொல்லி அழுதுகிட்டே ஓடிக்கிட்டு இருக்காங்க பாவம். அப்ப பின்னாடியே கதையை படிச்சுட்டு வந்து ஓடியாந்து நம்ம பைய, கதை ரொம்ப சூப்பரா அற்புதமா இருக்குது, கதையில எந்த ஒரு மாற்றத்தையும் நீங்க பண்ண வேண்டாம், நல்லா இருக்குது, இந்த எண்டிங்கே வச்சுக்கோங்க, எண்டிங்க மாத்துறதுக்கு கஷ்டப்பட வேண்டாம், என் தலையெழுத்து இப்படி போகணும்னா பரவாயில்ல போட்டோம், ஆனா கதையில மாற்றம் செஞ்சிட வேண்டாம்னு அந்த அவுட்லைன் எழுதின விஷயங்களை மட்டும் கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. மறுபடியும் ஆபீஸ்க்கு வந்து நிக்கிறான். ஆபீஸே ஆல்மோஸ்ட் எம்டியா இருக்குது. முத வேலையா தான் சாக போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி சாக போறோம்ன்றது கூட அந்த அவுட்லைன் புக்ல இருக்குங்க. அதனால சாக போறதுக்கு முன்னாடி ஆடிட்டிங்ல யாருக்கெல்லாம் பெண்டிங் வச்சிருக்கோம்னு பார்த்து எல்லா பெண்டிங் ஃபைலையும் முடிச்சு விடுறான். பெண்டிங் ஃபைலை ஃபுல்லா கிளியர் பண்ணி விடுறான். அப்புறம் தெரிஞ்சவங்க சில பேருக்கு காலை போடுறான். அப்புறம் தான் காதலியோட போய் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு அவளோட சாப்பிட்டுக்கிட்டு அன்னைக்கு ராத்திரி நல்லபடியா பொழுத கழிக்கிறான். அங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும்னு சொல்றான். என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு அவ கேட்கறா. அது ஒண்ணுமில்ல, போன தடவை நீ 100க்கு 78 ரூபா அப்படிங்கிறாப்ல
இவ 78% தான் டாக்ஸ் கட்டியிருக்கிறா. ரிமைனிங் 22% கட்டல. இப்ப கட்டுறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்ல, நான் கட்ட மாட்டேன்னு சொல்லும்போது பரவாயில்ல நீ கட்ட வேண்டாம், நீ நிறைய பேருக்கு இந்த மாதிரி குக்கீஸ் கடையில நிறைய பேருக்கு தான தர்மம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, அதை எல்லாத்தையுமே நீ அக்கௌண்டிங்ல கொண்டு வந்தேன்னா மீதி நீ கட்ட வேண்டிய அந்த 22 ரூபாவை விட 122 ரூபாவை விட அதிகமாவே நீ செலவு பண்றாப்ல தெரியுது, தான தர்மம் பண்றாப்ல தெரியுது. அதையும் ஆடிட்டிங் கணக்குல கொண்டு வந்தேன்னா அப்புறம் நீ வரி கட்டுற விஷயத்துல விலக்கு வாங்கிக்கலாம். மீதி காசை ஃபைனோட வசூல் பண்ண சொல்லி என்ன மாதிரி ஆட்கள் யாரும் வரமாட்டாங்க, டெஃபினட்டா அந்த வேலையை பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறான். அவளும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அப்புறம் காலையில அந்த அம்மா எந்திரிக்குள்ள பயபுள்ள கிளம்பி வீட்டுக்கு வரான். அவனோட வீட்டுக்கு வரான். வீடு கொஞ்சம் இடிஞ்சிருக்குல, அங்கெல்லாம் கவரை போட்டு பூசி வச்சிருக்கிறத கவனிக்கலாம். வாட்சில் அலாரம் அடிக்குது. எந்திரிக்கிறான், கிளம்ப ஆரம்பிக்கிறான். அந்த பக்கம் அந்த சைக்கிளை ஓட்டுற பையனை காட்டுறாங்க. அப்புறம் டிரைவர் அம்மா ஒருத்தவங்க டைப் ரைட்டிங் வேலையெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த அம்மாவும் கிளம்பிடுச்சு. டைய மாட்டியாச்சு. அந்த பக்கம் அந்த பையன் சைக்கிளை எடுத்தாச்சு. இந்த அம்மா டியூட்டிக்கு டிரைவர் டியூட்டிக்கு கிளம்பிடுறாங்க. அப்புறம் காலையில ஒரு ஆப்பிளை மட்டும் சாப்பிட்டுட்டு இவன் கிளம்புறது வழக்கம். அதே மாதிரி இவனும் ஆப்பிளை சாப்பிட்டுட்டு கிளம்புறான். எல்லாம் பக்காவா டைமிங்கை பேஸ் பண்ணி தான் போவான். அங்க சைக்கிள் எடுக்கிறதுக்கு அந்த பையன் ரெடி ஆயிட்டான். அந்த பக்கம் பஸ் எடுக்கிறதுக்கு அந்த அம்மா ரெடி ஆயிடுச்சு. இவன் இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருக்கான். இப்போ படத்தோட ஸ்டார்டிங் சீனுக்கு போவோம். ஒரு நாள் அவனோட வாட்ச் சரியா வேலை செய்யாம நின்னு போயிருக்கும். கூட வந்த ஒருத்தர்கிட்ட டைம் என்னப்பான்னு கேட்டு டயத்தை செட் பண்ணிருப்பார். அப்படி அவர் டயத்தை செட் பண்ணும்போது ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி டயத்தை சொல்லிருப்பாப்ல. அதாவது மணி 8:03 அப்படின்னா அவர் 8ன்னு டயத்தை சொல்லிருப்பாப்ல. அப்ப 3 நிமிஷத்துக்கு ஃபாஸ்டா இவன் வாட்சை செட் பண்ணியிருக்கான். இப்ப கூட பொதுவா 8:17க்கு இவனுக்கு பஸ் வரும். கரெக்டா போக பஸ் வர ஏற கரெக்டா இருக்கும். நிக்கிறது கூட அந்த இடத்துல டைம் இருக்காது அவனுக்கு. ஆனா இந்த தடவை 3 நிமிஷத்துக்கு முன்னாடியே போறான். ஏன்னா வாட்ச்ல அந்த மாதிரி செட் பண்ணியிருக்குது. கதையில அந்த மாதிரி இந்த மாதிரி எழுதி இருக்குது. ஏற்கனவே கதையை படிச்சிருக்கான். வாட்சின் படி நாம 3 நிமிஷம் முன்னாடி போறோங்கிறத அவனுக்கும் தெரியும். அந்த பக்கம் ஒரு சின்ன பையன் சைக்கிளை ஓட்டு வந்தால கரெக்டா அந்த ஷாப்பிங் பக்கத்துல வருதுங்க. சைக்கிள்ல அந்த பையன் வரான். நம்ம ஆளு முன்னாடியே போய் பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கிறார். இந்த பக்கம் காதலி முழிச்சிட்டா ஆளக்கானமேன்னு பாத்துட்டு இருக்கிறா. ரொம்ப ஆர்வமா அங்க கதையை டைப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு நம்ம எழுத்தாளர். அந்த பையன் கரெக்டா பஸ் ஸ்டாப் பக்கம் வரும்போது வலிக்கு கீழே விழ பையனை காப்பாத்துறதுக்காக சைக்கிளோட எடுத்து பையனை அந்த பக்கம் தள்ள வந்த பஸ் ஒரே இடி. சம்பவ இடத்துல நம்ம பையன் அடிபட்டு செத்து போறான்னு நினைக்கிறேன். அப்புறம் இவங்க கதையை முடிச்சுட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகி எல்லாத்தையும் தூக்கி போட்டு எப்படி உடைக்கிறாங்க, டார்ச்சர் ஆகுறாங்கன்னு பாருங்க. கதையில அவன் இறந்துட்டான்னு எழுதல, பாதி எழுத்து தான் எழுதிருக்காங்க. மீதி எழுதிட்டாங்கன்னா முடிஞ்சு போயிடும் தான். இங்க பார்த்தா ஐயோ ஏன் தப்பு தான் டிரைவர் அழுகுறாங்க. அந்த பையன் ஏன் தப்பு தானே அவ அழுகுறான். ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்கன்னு எல்லாரும் சொல்ல டிரைவர் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றாங்க. கட் பண்ணா இந்த அம்மா டைப் ரைட்டிங்ல உட்காந்து டைப் பண்ண பிறகு எடுக்கப்பட்ட அந்த ஃபைனல் வெர்ஷன், இதுக்கு பிறகு எதையும் மாற்ற முடியாது, அதை கொண்டு போய் நம்ம வாத்தியார்ட்ட கொண்டு வந்து நீட்டுறா. இதை படிச்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்கன்னு. அவரும் சரின்னு சந்தோஷமா அதை வாங்கி படிச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி சோகமாகறார். எண்டிங்கை மட்டும் மாத்தி இருக்கிறதா இவங்க சொல்றாங்க. அந்த எண்டிங்கை படிச்சுட்டு தான் அவர் சோகமாறாரு போல தெரியுது. எண்டிங்ல சாக வேண்டியவனை பொழைக்க வச்சுட்ட, அவன் செத்து இருந்தா இன்னும் டச்சிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு அவர் பேசுவார். என்னது பொழைச்சிட்டானா அப்படின்னு நாம இந்த பக்கத்துல பாக்குறோம். எஸ், பலத்த அடி, கை காலு இடுப்பு தலைன்னு எல்லா பக்கம் பேண்டேஜ் போட்டுருக்காங்க. அப்பையும் பயபுள்ள சாகல. நான் செத்துறேனா அப்படின்னு அவர் விசாரிக்கிறாரு. இன்னும் உயிரோட தான் இருக்கிற அப்படிங்கிறாரு டாக்டர். அந்த பையன் அப்படின்னு விசாரிக்கும் போது சைக்கிள்ல வந்த அந்த பையன் தப்பிச்சிட்டான், அவனை காப்பாத்துறதுக்கு நீ எடுத்த முயற்சி முட்டாள்தனமா இல்ல தைரியமான செயலான்னு எங்களால எதுவும் சொல்ல முடியல அப்படிங்கிறாரு அவரு. சரி அப்ப நான் சாகலையா, என்ன டேமேஜ் எனக்குன்னு கேட்க தலையில அடி, 3 எலும்பு உடைஞ்சு போச்சு, கால்ல இடுப்பு எலும்பு 4 நொறுங்கி போச்சு, உன் வலது கையில நரம்பு பயங்கர டேமேஜ், அதுல ரத்தப்போக்கு ஏற்பட்டு தான் நீ செத்து போயிருக்கணும். ஆனா ஆக்சிடென்ட் அப்போ உன் கையில இருந்து அந்த வாட்ச் உடைஞ்சு அதோட துண்டு ஒண்ணு அந்த நரம்புக்குள்ள போய் ரத்தம் வெளியில வராம குத்தி ரத்தப்போக்க கட்டுப்படுத்திடுச்சான். அதனாலதான் ரத்தப்போக்கு ஏற்பட்டு நீ சாகாம இப்ப உயிரோட இருக்கிற. தேங்க்ஸ் சொல்றா இருந்தா அந்த வாட்சுக்கு தேங்க்ஸ் சொல்லு அப்படிங்கிறாரு அவரு. அப்புறம் அப்படின்னு கேட்க ஒரு 6 மாசம் பிசியோதெரபி எல்லாம் எடுத்துட்டு வந்தேன்னா எல்லாம் சரியா போயிடும், உசுருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு டாக்டர். அந்த பக்கம் ஒரு நசமா வந்து யாரோ விசிட்டிங் வந்திருக்கான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. யாருன்னு பார்த்தா இவதான். காதலி ஓடியாந்து முத்தா கொடுத்து முத்தமலையில நினைக்கிறா. அப்புறம் என்னாச்சுன்னு கேட்க இந்த மாதிரி பஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு பையன் அடிபட கிடந்தான், அவனை காப்பாற்ற முயற்சியில் இந்த மாதிரி அடிபட்டுன்னு சொல்லும் போது எவ்வளவு பெரிய விஷயம், பெரிய ஆள் ராணி அப்படின்னு பாராட்டிக்கிட்டு இருக்கிறா அவ. இந்த பக்கம் ஏமா இந்த மாதிரி ஒரு முடிவை கொடுத்த, வழக்கம் போல கொலை பண்ணிட வேண்டியதானே, ரொம்ப டச்சிங்கா அவன் சாகராப்புல வச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு வாத்தியார் கேட்க, எங்க பொதுவா நான் எழுதுற கதாபாத்திரங்களா இருக்கட்டும் இல்ல நிஜத்துல வாழ்றவங்களா இருக்கட்டும், தனக்கு சாவு வரும்னு தெரியாம அப்படியே யதார்த்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும் போது செத்து போறது வேற. ஆனா இவனுக்கு வாட்ச்ல டைம் 3 நிமிஷம் முன்னாடி இருக்கிறது தெரியும். அந்த சைக்கிள்ல வர்ற பையனால கரெக்டா அந்த பஸ் வரும்போது அந்த பஸ்ஸால இடிக்கப்பட இருக்கிறாங்கிறது தெரியும். கதையும் தெரியும், தான் தலையெழுத்தும் தெரியும், அதை மாத்திர விதி என் கையில இருக்கு, அந்த பவர் என் கையில இருக்குங்கிறது தெரியும். அதையெல்லாம் தெரிஞ்சு கூட கதை நல்லா இருக்கு, எதையும் மாத்த வேண்டாம்னு சொல்லிட்டு போனா. அத்தோட மட்டும் நிக்காம இந்த கதையை சேலஞ்ச் பண்ணாம அட் தி சேம் டைம் அடிபட இருந்த ஒரு சின்ன பையனை காப்பாத்துறதுக்காக தான் உசுரையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தான். தான் இந்நேரத்துல இந்த மாதிரி சாக போறோங்கிறத தெரிஞ்சும் தான் உசுரை பத்தி யோசிக்காம இன்னொரு உசுரை காப்பாத்தி இருக்கிறான். தான் கதை நல்லா வரணும்னு தான் செத்தாகவும் பரவாயில்லன்ற நினைப்புல இருக்கிறான். இப்பேற்பட்ட ஒரு கேரக்டரை எப்பேற்பட்ட எழுத்தாளராக இருந்தாலும் சாகடிக்க கூடாது, வாழ வேண்டியவங்க லிஸ்ட்ல அவன் பேரு வரலன்னா என்னங்க வாழ்க்கை இது அப்படின்னு அந்த அம்மா கேக்குது. வாசமான கேள்விதான். இந்த பக்கம் பார்த்தா அவனுக்கு பிடிச்ச குக்கீஸை எல்லாம் எடுத்து அவனுக்கு
ஊட்டி விட்டு காதலி அழகு பார்த்துட்டு இருக்கா. சூப்பர்ல. கடைசியில ஒரு நல்ல எண்டிங்கை கொடுத்து படத்தை இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. பக்கா டிராமா கதை, கொஞ்சம் ஃபேண்டசிய ஒரு டிராமா கதையில கொடுத்து அழகா கதையை கொண்டு போன விதம் அருமை. வேற ஒரு நல்ல படத்துல நம்ம மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. நம்ம பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. என்ன சேனல்ல என்ன வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்கை நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும். குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? தேங்க்யூ.